பிக் பாஸ்க்கான சாட்டர்டே எபிசோட்ல விஜய் சேதுபதி, கமருதீன் அவர்கள பார்த்து ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டா ஃபைனல் வார்னிங் ஒண்ணு குடுத்திருக்காரு அப்படிங்கிற தகவல் சமீபத்தில வெளியாகி, சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. சாட்டர்டே எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சாட்டர்டே எபிசோட்ல விஜய் சேதுபதி அவர்கள் ரொம்பவே உறுதியோட வந்திருக்காரு. இந்த வாரம் கரெக்ட்டா கமருதீனையும், விஜே பார்வதியும் வச்சு செய்யணும் அப்படின்னு. அதையும் கமருதீன் அவர்கள் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்துட்டு ஆக்ஷன்ல இறங்கியிருந்தாரு. குறிப்பா அவர் இந்த வாரம் நெறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருந்தாரு. எஃப்ஜே கூட ஃபைட் போட்டதாக இருக்கட்டும், திவ்யாவ வாடி போடின்னு சொன்னதாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம ரொம்பவே அசிங்கமா காக்கா வாயில ஆயி போயிரும் அப்படிங்கிற மாதிரியான வேர்ட்லாம் விட்டுருந்தாரு. அண்ட் இந்த மாதிரியான வேர்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி சீசன்ல பிரதீப்க்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா இந்த முறை அந்த மாரி எந்த விஷயமும் நடக்கலையா? ஆனா விஜய் சேதுபதி ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டா ரெட் கார்டு அளவுக்கான ஒரு வார்னிங்க தான் குடுத்திருக்காரு. குறிப்பா கமருதீன பார்த்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, "இந்த ஒரு சீசன்ல ஸ்டார்ட்டிங்ல நீங்க அப்படிதான் இருந்தீங்க. நான் எடுத்து சொன்னேன் மாறுனீங்க. ஆனா மறுபடியும் நீங்க அதே மாதிரியான ஒரு கமருதீனா தான் இப்ப இருக்கீங்க. ரெட் கார்ட் குடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவோட தான் இந்த ஒரு பிக் பாஸ நான் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அத நான் இப்ப வரைக்கும் கடைபிடிச்சுட்டும் இருக்கேன். ஆனா நீங்க இதே மாதிரியான விஷயங்கள பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா அது நடந்தாலும் நடக்கும். நான் குடுக்குறேனோ இல்லையோ, கண்டிப்பா பிக் பாஸ் வந்து ரெட் கார்ட் அப்படிங்கிறத குடுப்பாரு. ஒருவேள அவர் ரெட் கார்ட் குடுத்து நீங்க வெளிய வந்தா, இப்ப நான் நிக்கிற இடத்துல நீங்க என் பக்கத்துல நிக்க வேண்டியதா இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபைனல் வார்னிங். இதுக்கப்புறம் நீங்க வாடி போடின்னு யாரையும் பேசினாலோ, இல்ல யாரையாவது சண்டை போட எந்திரிச்சு போனாலோ, இல்ல ரொம்ப டிஸ்கஸ்டிங்கான விஷயங்கள் நீங்க வீட்டுக்குள்ள பண்ணாலோ, கண்டிப்பா நீங்க என் பக்கத்துல நிக்க வேண்டியதா இருக்கும் கமருதீன். இதுதான் ஃபைனல் வார்னிங் அப்படிங்கிற மாரி ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டா கமருதீன பார்த்து இந்த ஒரு வார்னிங்க விஜய் சேதுபதி அவர்கள் குடுத்திருக்காரு. கமருதீனுக்கு ஏற்கனவே நெறைய சலுகைகள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கொடுக்கப்பட்டாச்சு. குறிப்பா விஜய் சேதுபதி அவர்களுமே அவருக்கு அட்வைஸ் பண்ணி அமைதியா இருக்க சொல்லிட்டாரு. இருந்தாலும் கமருதீன் இதே விஷயங்கள திரும்ப பண்ணியிருக்காரு. இதுதான் ஃபைனல் வார்னிங். இதுக்கப்புறம் ஒண்ணு நடந்தா கண்டிப்பா ரெட் கார்டு தான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே நேரம் விஜய் சேதுபதி அவர்கள் திவ்யாவ பார்த்து ஒரு சில விஷயங்கள் கொஸ்டின் பண்ணியிருந்தாரு. திவ்யாவ பார்த்து என்ன கேட்டாரு அப்படின்னா, அவர் வந்து உங்கள பார்த்து நெறைய விஷயங்கள் பண்ணாரு. கேலி பண்ணாரு, கிண்டல் பண்ணாரு, வாடி போடின்னு பேசினாரு. ஆனா அந்த இடத்துல எல்லாமே நீங்க ரொம்ப ரொம்ப அமைதியா இருந்தீங்க. அதாவது கத்தி பேசுனீங்க. பட் அவர மாதிரியே நீங்களும் பிஹேவ் பண்ணாம அமைதியா இருந்தீங்க. அவரு சிரிச்சம்போது கூட நீங்க வந்துட்டு உங்களுடைய சைட் ஆஃப் எமோஷன தான் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அது உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயம். அவர மாரியே நீங்களும் பண்ணியிருந்தீங்கன்னா, அது வந்து வேலிடா இருந்திருக்காரு. இருந்தாலும் ஒரு இடத்துல நீங்களும் போடா சொன்னீங்க. அந்த போடாவ மட்டும் நீங்க கட் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்க சைடு தான் வந்து ஃபுல் வெயிட் இருந்திருக்கும். பட் நீங்க அந்த ஒரு இடத்துல ஸ்லிப் ஆயிட்டீங்க. எனிவே அவரு அவ்வளவு பண்ணியும் நீங்க இவ்வளவு காமா இருந்தீங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. அண்ட் இதே மாதிரியான விஷயங்கள நீங்க தொடர்ந்து பண்ணுங்க அப்படிங்கிற மாரி என்கரேஜ் பண்ணியிருக்காரு. திவ்யாவோட ஃபேஸ ஸ்க்ரீன்ல காட்டுன உடனேயே ரசிகர்கள்கிட்ட இருந்து ஏகப்பட்ட கைத்தட்டுகள் வந்திருக்கு. இத பார்த்து ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் ஷாக் ஆகியிருக்காங்க. திவ்யா இந்த சீசனோட வின்னரா வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அப்படி திவ்யா இல்லனா வேற யாரு? அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.